ஆங்க ஒன்றும் இல்லை, புது விதமாக விளாக் எடுக்கலான்னு ட்ரை பண்ணேன். ஒன்றும் வேலைக்கு ஆகல. இன்னும் எல்லாரும் தூங்கிட்டு தான் இருக்கேன். நான் காலையில் எழுந்திரிச்சிட்டேன். இன்றைக்கி வந்து சண்டே இல்லையா, அப்படியே சண்டே என்ன ஸ்பெஷலு, அப்படியே டோர் ரொட்டின் மாதிரி இருக்கும். அப்படியே இந்த விளாக் கண்டிப்பாக பண்ணலாம் வாங்க. வரணுமாங்க. எல்லாருமே 5:30க்கு எழுந்திரிச்சோம். சிவன்யா அப்போலாம் காலையிலே எழுந்திரிச்சிக்கிறா. அநியாயத்துக்கு நான் 5 மணி 5:30க்கெலாம் எழுந்திரிச்சிக்கிறா. எழுந்திரிச்சதுலேருந்து நானும் தூங்கல, யாருமே தூங்கலை. சரி கொஞ்சம் லேட் ஆகட்டும், தண்ணியெல்லாம் குடிக்கும்போது பால் வாங்கிக்கலாம்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். சிவா எனக்கு முன்னாடி எங்கே பாருங்க கிளம்பிட்டாம்பாங்க கடைக்கு. டீ குடிக்காமல் இவங்க யாராலையும் இருக்க முடியாதான். காலையிலே வெளில போய் நின்றுட்டுருக்கான் பால் கொண்டு போய் பால் வாங்கிட்டு வரணும். இந்த பலா எங்கள் பாட்டி கொடுத்தாங்க, பலாவோட விதை. இதில் வந்து நம்ம குழம்பு வைக்கலாம், எதாவது பண்ணலாம். எதாவது பண்ணிடிங்கிற ஒரு மூலையில் எனக்கு என்னன்னு போட்டு வச்சுருவேன். கொஞ்சோண்டு தான் இருக்குது, இல்லைன்னா பார்த்துட்டு வேறு எதாவது கொடுத்துட்டு வந்துட்டேன். ரொம்ப வர திமிரு அதிகமாகிடுச்சுங்க. எல்லாமே ஈஸியாக கிடைக்கிறதுனால ஃபுல்லாய்க்கு வந்து எதோட வேல்யூவும் தெரிய மாட்டேங்குது. இல்லை எல்லாமே அத்தியாவசிய தேவை தாங்க ஏற்படும். ஒன்று கரண்ட் அப்பப்போ நின்று போடும், இல்லைன்னா தண்ணி வராது. இதா இவ்வளோ தான். இதை வச்சு தான் நீ நம்ம தண்ணி பிடிக்கணுமா, எண்ணெய்க்கு பிடிச்சி எண்ணெய்க்கு தண்ணி குடிக்கிறதுன்னு தெரியல. இன்னும் சொல்கிறதுக்கு இல்லை. காலையிலேயே ஆரம்பமே சூப்பராக இருக்குது இன்றைக்கி. தண்ணி இல்லைன்னா அவ்வளோதான். நேற்றே இருந்த தண்ணி ட்ரம்முக்கு எல்லாத்தையும் போட்டு காலி பண்ணிட்டா. இதே இவன் தாங்க காலைல எங்கள் தெருவே எழுப்பிடுறான். ஹாய் இங்கே போறா. எதுவுமே இருக்கிறப்ப வேல்யூ தெரியாதுங்கிறது கரெக்டாக இருங்க. தண்ணி வந்து எப்பவுமே வருமா, குள்ளாகி ரொம்ப ஓட விட்ருவா. இப்போ நான் திட்டுவேன், அந்த மாதிரிலாம் வீணாக்காத, இல்லாதப்போ இதாகிடணும். இப்போ வந்து தண்ணி கொஞ்சோண்டு வெளியில் போயிடுச்சான். தண்ணி ரொம்ப ஸ்லோவாக வரதுனால ஐயோ மாமா மனசே கஷ்டமாக இருக்குது, வீணாக போயிடுச்சுங்கிறாங்க. வேறு பதில் சொல்கிறியே. இது இல்லைங்க, எந்த பொருளுமே வந்து இருக்கும்போது வீணாக்காமல் இருந்தோம்னா கர்மா திரும்ப நமக்கு அதை கொடுக்கும், தேவைப்படுறப்ப கொடுக்கும். மேடம் இல்லைன்னா இவங்க சும்மாவே இருக்க மாட்டாங்க, இவங்க கதறாங்க. போய் காலையிலே போயிட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு வந்தாங்க. அதுக்குள்ளே கதறக்காதுன்னு ஆரம்பிச்சிட்டா. காலையிலே வந்து சிவாவும் கொஞ்சம் திட்டு வாங்கிட்டேன். என்னப்பா வேணும் கேட்டனா, இல்லைப்பா நீ பிரியாணி சாப்பிட்லான்னா. எங்கள் எல்லாருக்குமே ஃபேமிலிக்கே பார்த்தீங்கன்னா சிக்கன் ரைஸ், இவங்கெல்லாம் சிக்கன் ரைஸ் பரோட்டா தான். எனக்கு பிரியாணி சாப்பிடுவேன். அதிகபட்சமாக பரோட்டாலாம் வாய்ப்பே கிடையாது. வேலைக்கு போனாலுமே வந்து அந்த இடத்துல பட்னி கிடப்பினது வர நான் பரோட்டா சாப்பிட்டதே இல்லைங்க. தயிர் சாதம் சாப்பிட்டா எனக்கு ஒத்து சைனஸ் இருக்காங்களா, அப்படி தயிர் சாதம் கொடுங்க, இது எதுவுமே வேணான்ருவேன். எனக்கு பரோட்டா பிடிக்கல, அது என்னமோ தெரியல. அதுக்கு முன்னாடிலாம் வெறியன், இப்பெல்லாம் எதுவுமே இல்லை. கொஞ்சம் நல்லா விவரம் தெரிஞ்சு வளர எது கெட்டதோ அவாய்ட் பண்ணணும். இவங்களே முடிஞ்ச அளவுக்கு சொல்றேன், கேட்க மாட்டேன். நம்ம பேச்சு எங்க கேட்கறேன். நாங்களுமே கிட்டத்தட்ட 2 வருஷம் ஆயிடுச்சு புரோட்டா சாப்பிட்டு. நேற்று நைட்டு தான் ஃபர்ஸ்ட் டைம் சாப்பிட்டோமே. வாங்கி கொடுக்க மாட்டாரு கெட்டதுன்னு. நான் உண்மையிலேங்க பொண்ணுங்களுக்கு இந்த உலகத்துல சேஃப்டியே இல்லாமல் போயிட்டு இருக்குங்க. எங்க பார்த்தாலும் தொடர்ந்து கொடூரமான சம்பவமா நடந்துட்டு இருக்குது. மோஸ்ட்லி எல்லாமே பொம்பளை பொறிக்கா மாறிட்டு இருக்காங்க. அவனுக்கு அந்த காரணம் என்னன்னா, அந்த சோசியல் மீடியா, அந்த சமூகம் அவங்களுடைய மாத்திட்டு இருக்கு. பார்த்தீங்கன்னா இப்போ 2012 நிர்பயா வழக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா டெல்லியில் ஒரு பொண்ணு காரில் வச்சு கண்டக்டர் காரை செஞ்சாங்க. அது பார்த்தா அதுக்கு எங்கேயாவது பொம்பளை நின்னாலோ போனாலோ ஒரு ஒன்று பார்க்குறோம். ஃபேஸ்புக்கில் பார்த்தீங்கன்னா அதுக்குன்னே தனியாக அலையிறாங்க. ஏஐ கூட விட்டு வைக்க மாட்டானுங்க. இது ஏன் சொல்கிறேன்னா, நம்ம ஒரு பொட்டை பிள்ளைய வளர்க்குறோமே அப்படின்ற போது எனக்கு இதெல்லாம் தோண ஆரம்பிக்குது. குழந்தைங்கள சேஃபாக பார்த்துங்க. எவனையும் நல்லவன் நம்பாதீங்க. அதுக்குன்னு எல்லாரையும் கூட சொல்ல 100க்கு 95% நல்லவங்க தான் இருக்காங்க ஆம்பளைங்களை பொறுத்து. அந்த 5% இருக்கான் பார்த்தீங்களா, அவன் தான் சைக்கோவாக இருக்கிறாங்க. அவங்களும் சேஃப்டி இருங்க. எல்லாரையும் தப்பு சொல்ல, தப்பே செய்யாமல் நிறைய பேர் தானே நம்பிடுறாங்க. எங்கள் ஃபேமிலியிலேயே கூட அதெல்லாம் நடந்துட்டு இருக்கு. இது திடீர்னு எனக்கு தோணிச்சு சொல்லணும். ஏண்டா எப்படி நம்ம பொட்டை பிள்ளைங்க அந்த காலத்தில் வளர்க்க போறோம்னு ஒரு பயமாவே இருக்குங்க. அந்த அளவுக்கு நடந்துட்டு இருக்கு. பார்த்தீங்களா, காலையில இருந்து 3 காஸ்டியூம் மாத்திருக்கா. ஏமா என்ன விஷயம்? வீடியோக்காக மாத்திருக்கீங்களா? தக்காளி வந்து அப்பப்ப சும்மா ஏத்த இறக்கமாவே இருக்குங்க வேலை. இப்போ வந்து இன்னைக்கு வந்து 2.5 கிலோ 100 ரூபா, நேற்று 1.25 கிலோ 100 ரூபா. ஒரு நாள்ல வித்தியாசம். செவனேன்னு மற்ற நாள்ல மணி 1 ஆனாலும் சாப்பிடவே மாட்டான். வீட்டுல நீ பிரியாணி செய்தான், காலைல பசிக்குதுமான்ட்டு நிற்கிறான் அடுப்புக்கிட்டே. ஏண்டி என்னது இது? ஏதாவது ஸ்பெஷலா செஞ்சா குழந்தைங்க சாப்பிடுவோம், அவங்களுக்கு பிடிச்ச சாப்பாடு. மற்ற சாப்பாடா இருந்தா எப்படி சாப்பிடுவாங்க? நம்மளே சின்ன பிள்ளைல அப்படிதான் பண்ணுவோம். இந்த பிரியாணியை போடுறதுக்குள்ள இவ என்ன பிரியாணி போட்டுருவா போல இருக்கு. என் பொண்ணு ஒன்றும் முடியல, நலிக்கட்டு அடியில தூக்கம் வருது போல இருக்கு. அவன் வேற வேலை இல்லை. எனக்கு அதை பத்தி ஒன்றும் தெரியாது. மேடம் அடிக்கடி நம்ம வீட்டுல பிரியாணி போட்டுருவோம். ஏன்னா எங்க எல்லாருக்குமே பிடிச்சது அதுதான். சிவாவுமே அதுதான் சாப்பிட, வேற எதுவும் சாப்பிட மாட்டான். இப்ப அடுத்து என்னமா அப்புறம் பிடிக்காதா? இது மசாலா கொட்டல பாத்தீங்களா, 2 மசாலா தான். பட்டை கிராம்பு கூட போடல. சிக்கன் மசாலா, பிரியாணி மசாலா, வெங்காயம், தக்காளி. ஒத்துக்கலங்க. நானும் இந்த பிரியாணி சாப்பிடுறது நிறுத்தணும்னு நினைக்கிறேன். நான் நிறுத்துறப்ப இவங்க 2 பேரும் ஆட முடியறாங்க, இவங்க 2 பேரும் ஆடுறப்ப நான் கடையில தொப்பு போட்டுட்டாங்க. இப்ப நானு எல்லாரும் அப்படிதான். கடையில வந்துங்க அதிகமா பிரியாணி இதெல்லாம் வாங்கி சாப்பிட்டா செட் ஆகாது.
ரேட்டு, ரெண்டாவது அதில் அஜினமோட்டோ தான் கிடக்கும். இது இல்லாமல் இருந்தாலுமே செலவு கட்டுப்படியாகாது. கடையில பிரியாணிங்கிறது எந்த ஒரு கடையிலுமே நாங்க போய் நம்ம சாப்பிட்டுக்கோம் ஃபேமிலியா. ஃபேமிலியா சாப்பிட்டதில்ல. நீ சாப்பிட்டுருக்க. அப்ப என் ஹஸ்பண்ட் இப்படி பாக்குறாரு, அப்ப நீ எனக்கு தெரியாம சாப்பிட்டுருப்ப. நாங்க கடைக்கு போய் அதிகமா குடும்பமா டீயும் குடிச்சது கிடையாது. எதுவும் பண்ணதில்ல. அவங்க போவாங்க. அவங்க இல்ல சாப்பிடும் கடையில வாங்கிட்டு வந்து கொடுப்பாங்க இவளுக்கு. ஆனா கூட்டு போனதில்ல. அவளும் வரமாட்டா அதிகமா கூப்பிட்டா. எனக்கு பிடிக்கும். இன்ன வரைக்கும் நான் தியேட்டருக்கு போய் படம் பார்த்ததே கிடையாது. எனக்கு என் ஹஸ்பண்ட் கூப்பிட்டுதான் கிடையாது. அப்படியே கூப்பிட்டாலும் எனக்கு சுத்தமா பிடிக்காதுங்க. போனதே கிடையாது. பணம் போகணும் ஒரு நாள். நான் வர மாட்டேன். நீ என்ன போ. பிரியாணின்னு ஒன்று இருக்குதாங்க. இது இல்லைன்னா அதுக்கு மரியாதை. இந்த தயிர் போட்டு ஆனியன் இது எனக்கு சாப்பிடலன்னா நான் பிரியாணி கும்பிட்டு சாப்பிட முடியும். கும்பிட்டா தான் முடியும். இதெல்லாம் யாரு கண்டுபிடிச்சிருப்பா? ஆனா இதுக்கு முன்னாடி ஒரு சின்ன சயின்ஸ் என்ன, தயிரும் ஆனியனும். தயிர் இருக்குல்ல, நமக்கு வந்து இந்த பேதி ஆகிறது வயிறு பிரச்சனை போச்சு. ஆனியன் டைஜஷனுக்கு ஹெல்ப் பண்ணும். அதனால தான் இந்த ஆனியன் சாப்பிட்றாங்க. ஆனால் நிறைய பேருக்கு ஒத்துக்காது. ஆனால் இதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் இருக்கு. இந்த மாதிரி அப்படியே கண்டுபிடிச்சாங்க. ரொம்ப சயின்ஸ் எல்லாம் சொல்ல, இதுதான் நான் சொல்றேன். இந்த மாதிரி தான் நம்பி சாப்பிட்றாங்க. உண்மை கேனந்தெல்லாம் படிச்சுலாம் பார்த்ததில்ல. இது ஆனால் உண்மைதான். ஓரளவுக்கு எனக்கு டேஸ்ட் ரொம்ப பிடிக்கும். பிரியாணியில் அப்படியே கொஞ்சோண்டு இந்த ஆனியன் தயிரை கொடுத்து கறியில் தான் பரவாயில்ல. சூப்பராக இருக்கும். வீட்டில் சண்டே விளையாடுவாங்க தாங்க. நான் எப்பவுமே சண்டே சிக்கன் தான் இருக்கும். நம்ம அம்பாரமோ ஈரோடோ போனோம்னா அந்த வெரைட்டியாக மீன் சேர்த்து, சிக்கன் சேர்த்து, நண்டு சேர்த்து, நண்டு சேர்த்து நம்ம என்ன கிடைக்குமோ அதெல்லாம் சேர்த்து. வெங்காயம் எப்படியும் ஒரு 1/2 கிலோ இருக்கும். வரும் 1/4 கிலோ. 1/4 கிலோவா? சரி, 1/4 கிலோ இருக்கும். தயிர் எல்லாம் சேர்த்தாலும் வரும். 1/2 கிலோக்கு பக்கமா ஒரு வெயிட்டா இருக்கு. இதெல்லாம் தயிர்லாம் 10 ரூபா பாக்கெட்டுங்க. தயிரே எங்க வீட்டுல பிடிக்காதுங்க. சும்மா லைட்டா தான் தயிர் ஊத்துவோம். வெறும் வெங்காயம் தான் கிடக்கும். ஆமா, நீ பாட்டி யாரும் வரல. உரம் கடை எங்க போயிருக்காங்கன்னு தெரியல. அவங்க தான் மாடு ஒன்று வச்சுருந்தாங்க. அதை விற்க போறேன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. விற்காதீங்க, வச்சிருங்க, பால் கறந்தாலும் யூஸ் ஆகும். நாங்கள் என்ன பண்ணாலும் தெரியல. நான் ஆளுக்கு பக்கம் முன்னால பாட்டி வீட்டுக்கு அடிக்கடி போவோங்க. இப்ப பாப்பா பிறந்ததுல இருந்தே போறதில்ல. பிடிக்கல. இப்போ ஒலா டைம் வரக்கா எங்கேயோ விழுந்துரும். நானே அடிக்கடி வண்டியில விழுந்துரும். ஆத்துக்கு 9 கிலோ விழுந்துரும். கேமரெல்லாம் போய் விழுந்தா டேமேஜ் அதிகமாக இருக்கும். அதனால பக்கம் இவரு வெங்காயம் அரிஞ்சது சிவாவுக்கு கண்ணி எரியுதுன்னு போய் மூஞ்செல்லாம் கழுவிட்டு நினைச்சிட்டு வந்திருக்கிறான். எனக்குமே எரிச்சு தாங்க முடியலங்க. நிற்கிறாள்ல, இப்போ அவன் சாப்பிட்றது மட்டும் பாருங்களேன். சிரிப்பு தான் வரும் உண்மையாகவே. இவங்க மேடம் எந்திரிச்சிட்டாங்க, அவ்வளோதான், டைம் ஓவர். உண்மையாகவே இன்னைக்கு செம்மையாக இருக்குங்க பிரியாணி. உள்ளே வேறு லெவலில் பண்ணுறேன். இன்னைக்கு தட்டு கொடுத்து மறைச்சிட்டு இலைய வச்சு அது மேலே சாப்பாடு போட்டு கொடுத்துருக்கா தட்டில். சாப்பிட்டாச்சு. எனக்கெல்லாம் மயக்கமாக வருது. குள்ளாய வந்து சாப்பிட வரல. வேணா என் பொண்ணு எந்திரிச்சிட்டாலும் அவளுக்கு சாப்பாடு போய் ஊட்டிட்டு இருந்தா. அப்படியே சாப்பிட்டோடனே கிறுக்குது. ஏன்னா ரொம்ப லைட்டாக சாப்பிட்ருக்கோம். மணி 2 இருக்குமா. காலை சாப்பாடு மதியம் 2 மணிக்கு சாப்பிட்றோம். அதனால தான் எனக்கு மயக்கமே வந்துச்சு. படுக்கலாம் தான் பார்த்தா முடியாது. இதுக்கு மேலே இன்னும் எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது. வீட்டில் வந்து மின்னர்களுக்கு இன்னும் ரொம்ப நாள் கழிச்சு தண்ணி வாங்கிட்டோன்ற எதுன்னு தெரில. காலையில் தண்ணி சரியாக வரல. சரி, ஒரு கேனை தூக்கிட்டு வந்து அதை ஊற்றிக்க வேண்டியதான். குளிக்கிறதுலாம் நீ தண்ணி என்ன பண்ணுறதுன்னு தெரிலங்க. எங்கள் ஏரியாவில் இது ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது. எப்போ தண்ணி மட்டும் வராமல் போச்சுன்னா ஜோலி முடியும். எப்படியாவது நம்மளும் ஒரு வீட்டை கட்டி ஒரு போர் அடிச்சு நிம்மதியாக எல்லாம் விட எல்லாம் முடிச்சு நம்ம சண்டே விளக்கம் கொடுத்தாங்க.